வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நெஞ்சம் தாங்கவில்லை, இதயத்தில் ஈட்டி பாய்ந்தது போல இருக்கிறது. சீரியல் நடிகர் மறைவுக்கு டி ராஜேந்திரன் உருக்கம். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நடிகர் ஜெயமணியுடைய மறைவு சின்னத்திரை மற்றும் திரைப்பட ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. குறிப்பாக அவர் நடித்த சிறகடிக்க ஆசை சீரியல் நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் பலருமே அவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை சோசியல் மீடியா பக்கங்களில் பகிர்ந்து கண்ணீரஞ்சலி செலுத்தி வருகிறாங்க. இந்த நிலையில் நடிகரும் இயக்குனருமான டி ராஜேந்திரன் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவு பலருடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அதில் நடிகர் ஜெயமணி மறைந்தார் என்ற செய்தி தான் இதயத்தில் ஈட்டி பாய்ந்தது போல இருக்கிறது. நெஞ்சம் தாங்கவில்லை, எனது நண்பரான அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் திரையுலகை சார்ந்த அனைவருக்கும் என் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று டி ராஜேந்திரன் அவர்கள் உருக்கமாக பதிவிட்டிருக்கிறாரு. நடிகர் ஜெயமணி பல வருஷங்களாக சின்னத்திரை மற்றும் திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து தனக்கான ஒரு இடத்தை பிடித்தவர். எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் இயல்பான நடிப்பால் ரசிகர்களுடைய மனதில் இடம் பிடித்தவர். சமீபத்தில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியலில் மலேசியா மாமாவாக தன்னுடைய நடிப்பால் இன்றைய தலைமுறையும் மாற்றியிருந்தார். இவருக்கு ஏகப்பட்ட ஆதரவுகள் குவிந்து வந்தது இந்த சீரியல் மூலமாக. ஆரம்பத்தில் அவர் சன் டிவியில் ஒளிபரப்பான திருமதி செல்வம் சீரியலில் பெரிய அளவில் பெயர் வாங்கி கொடுத்தது. அந்த சீரியலில் பூங்காவனம் என்ற கேரக்டரில் அவர் நடித்திருந்தாலும் அதற்கு பிறகு மெட்டி ஒலி உட்பட பல சீரியல்களில் நடிச்சிருக்கிறாரு. அதில் 40 சீரியல்களை இயக்கியிருக்கிறாரு. 150க்கு மேற்பட்ட திரைப்படங்களை நடிச்சிருக்கிறாரு. சக நடிகர்களையும் தொழில்நுட்ப கலைஞரும் அன்பு மரியாதை பெற்றவர். அதனால்தான் அவருடைய மறைவு செய்தியை கேட்டதுமே சோசியல் மீடியாவில் பலருமே அவரை பற்றி நினைவுகளை பகிர்ந்து வராங்க. டி ராஜேந்திரன் உணர்வுபூர்வமான பதிவு ஜெயமணியுடைய இருந்த நட்பின் ஆழத்தை காட்டியதோடு ஒரு கலைஞர் இழந்த வேதனை திரையுலகமே பகிர்ந்து கொள்கிறது என்பதை உணர்த்தியிருக்கிறாங்க. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா இப்போது சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு வருது. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். டி ராஜேந்திரன் அவர்களுக்கு சமீப காலமாகவே உடல்நலம் சரியில்லாமல் வயது முதிர்வு காரணமாக அடிக்கடி மருத்துவமனை செல்வது வழக்கமாக வைத்திருக்கிறார். இந்த நிலையில் சோசியல் மீடியாவில் அவரை பற்றி தவறான செய்திகள் பரப்பும்போது அதற்கும் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. பத்திரிகையாளருடைய கேள்விக்கு உங்களை பற்றி சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி இறந்து போயிட்டதாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்குது, இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு பத்திரிகையாளர் கேள்விக்கு டி ராஜேந்திரன் அவர்கள் அவருடைய ஸ்டைல்லையே அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாரு. வதந்திகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று அவர் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. இந்த செய்தி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.